சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பான வணக்கங்கள். நான் படித்ததில் சிறப்பாக இருந்த ஒரு பதிவை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பக்திக்கு சாஸ்திரமும் வேண்டாம், சம்பிரதாயமும் வேண்டாம், மணிகளும் வேண்டாம், மந்திரமும் வேண்டாம். நல்ல மனது இருந்தால் மட்டும் போதும். அதற்கு ஒரு சிறு விளக்கம் உண்டு. ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்தபோது அவரை பார்க்க பல வேத விற்பன்னர்கள் வருவார்கள். முக்தி அடைவது பற்றி பல விஷயங்களை ரமணரும் அவர்களுடன் விவாதிப்பார்கள். அவருக்கு சேவை செய்யும் பக்தர் ஒருவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார். இந்த வேத விற்பன்னர்களைப் போல பேச முடியவில்லையே, வேதத்தை படிக்காததால் முக்தி கிடைக்கும் வாய்ப்பு போய்விட்டதே என வருந்துவார். அவரது ஏக்கத்தை புரிந்து கொண்டார் ரமணர். ஒரு நாள் தனக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது, இன்று சவரம் செய்து கொண்டாயா என கேட்டார். அவர் ஏதும் புரியாமல், ஆமாம் சுவாமி என்றார். கண்ணாடியை பார்த்துதானே சவரம் செய்தாய் என்று திரும்பவும் கேட்டார் ரமணர். பக்தர் கலவரத்துடன் ஏதும் புரியாமல் ஆமாம் என்று பணிவுடன் தலையாட்டினார். கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாய், அதாவது நீ சவரம் செய்யும் வரை அது உனக்கு தேவைப்படுகிறது. உன் முகத்தை அழகாக்கும் வரை அது உதவுகிறது. ஆனால் அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கலாமே தவிர கண்ணாடியே உனக்கு சவரம் செய்து விடுமா என்றார். ரமணரிடம் முடியாது சுவாமி என்றார் பக்தர். அதே போல்தான் வேதங்களும் உபநிஷதங்களும் சாஸ்திரங்களும். நீ சிரமப்படாமல் காயப்படாமல் முக்தி அடைய அவை உதவும், அவ்வளவுதான். அவற்றால் உனக்கு முக்தியை வாங்கித்தர முடியாது. தீவிர பக்தியும் இறை வழிபாடும் மட்டுமே உனக்கு முக்தியை தரும், உன்னை இறைவனடியில் சேர்க்கும். அதை மட்டும் நீ செய்தால் போதும் என்றார். ஆகையால் நமக்கு தெரிந்த அளவில் உண்மையான அன்போடு இறைவனை வழிபடுதலும் இறைவனின் அங்கமான ஒவ்வொரு உயிருக்கும் தொண்டு செய்வதே உண்மையான பக்தி, உண்மையான இறை வழிபாடு. பகவான் ஸ்ரீ ரமணர் அருளிய சில வழிமுறைகளை இப்போது பார்ப்போம். நீ உன் சுவாசத்தை ஒரு முனைப்பாக கவனித்தால் அது தானாகவே கும்பத்தில், அதாவது நிறுத்தலில் உன்னை கொண்டு சேர்த்துவிடும். இது பிராணாயாமம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அடங்கி பணிவாக இருக்கிறாயோ அத்தனைக்கத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது. மனதை உள்ளிழுத்து கொள்வதால் எங்கு வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். உலகை கனவாக மட்டுமே கருத வேண்டும். மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடக்கூடாது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர மீதமான நேரமெல்லாம் ஆன்ம நிஷ்டையில் செலவிட வேண்டும். ஒரு கணமும் கவனக்குறைவிலோ சோம்பலிலோ வீணாக்காதே. யாருக்கும் இம்மியும் தடையோ தொந்தரவோ விளைவிக்காதே. தவிர உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்துகொள். விருப்பும் வெறுப்பும் இரண்டும் தவிர்க்கத்தக்கவை. எண்ணங்கள் அனைத்தையும் குவித்து ஒருமுகப்படுத்தி தன்னுள் செலுத்தி தயங்காமல் நான் யார் என விசாரணை செய்ய வேண்டும். ஒரு முனைப்பாக இதை செய்தால் சுவாசம் தானே அடங்கும். இந்த மாதிரி கட்டுப்பாடாக சாதனை செய்யும் சமயம் மனம் திடீரென்று கிளம்பும். அதனால் கவனமுடன் விசாரத்தை தொடர வேண்டும். நான் யார் என்று எண்ணங்களின்றி இருத்தல் நிஷ்டை. நான் யார் என்று எண்ணங்களின்றி இருத்தல் ஞானம். நான் யார் என்றபடியே எண்ணங்களின்றி இருத்தல் மோட்சம். நான் யார் என்றபடியே எண்ணங்களின்றி இருத்தல் சகஜம். அதனால் எண்ணங்களின் நிழல் கூட இல்லாமல் இருத்தலே பரிபூரண நிலையாகும். இது நிஜம்.
சத்தியம். இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.